ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அன்சின் எம்டி ரேடியோ பேசுகிறேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ பற்றி கிடையாது. நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய ஜாப் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த வகையில் எனக்கு ஒரு ஸ்கேம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் போர்ட்டல்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய வகையான போர்ட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நான் நிறைய இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன் என் பேரில். அப்போ வந்து ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து உங்களுக்கு டாட்டா மோட்டார்ஸ், அந்த பேரை நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பேர் வந்து டாட்டா மோட்டார்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டா மோட்டார்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அந்த பேரில் வந்து கம்பெனி நேமு, உங்களுக்கு சேலரி 26,000 சம்திங் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ வாங்க பெங்களூருன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இருக்கிறது எங்கே, சென்னையில் இருக்கேன். சென்னையில் வந்து நான் இப்போ ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து வேக்கண்ட் எனக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பெங்களூர் வாங்க, பெங்களூர் வாங்க, அங்கே இன்டர்வியூ பண்ணுங்கள். நான் அப்போ கன்ஃபார்ம் பண்ணேன், கேட்டேன். அப்போவும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் செலக்டட் தான், வந்து ஃபார்மாலிட்டிக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 4,000 பே பண்ணணும். அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் ரீசனும் சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, ஐடி கார்டு, யூனிஃபார்ம், அந்த மாதிரி சில இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அந்த 4,000 சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸும் ரீசனபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் 4,000 பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி, சரி நமக்கு கிடச்சா டாட்டா மோட்டர்ஸில் வேறு வேலை கிடைக்கிது, நல்லா செட்டில் ஆகிடலாம், ஸ்டார்டிங்கே 26,000 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும்ல, டாட்டா மோட்டார்ஸில் நமக்கு வேலை கிடைக்குதுடா, அப்போது சாதிச்சிட்டு வேண்டாம் நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீலிங்கு. நானும் அப்போ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல், சரி ஓகே மேம், நான் இன்டர்வியூ வரேன் அப்படின்னும் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2 வேக்கன்ட் இருக்குது சார், நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது ரிலேட்டடாக உங்களுக்கு உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்கள கூட சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோடனே, நான் உடனே என் கூட படித்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் நானும் வரமாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டான். நானும் சரி ஓகே அவனும் வரானே, சரி 2 பேரும் சேர்ந்து ஒரே இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்யூமே எல்லாத்தையும் அனுப்பிச்சேன். அதையும் வாங்கிட்டு 2 பேருமே சேர்ந்தே வந்திருக்கேன். இன்டர்வியூ ஒன்றாவே முடிச்சுட்டு 2 பேரும் அந்த 2 பேரும் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கலாம், மெயில் வந்துடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டார்டிங் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே எல்லாமே ஃபுல்லாக வாட்ஸ்அப் டீலிங் தான். எதுவுமே மெயில் எதுவுமே வரல எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நாங்களும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்டர்வியூ இன்றைக்கி தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் இங்கேருந்து ட்ரெயினில் வந்து பெங்களூர் போகிறோம். பெங்களூர் போகிற வரைக்கும் அங்கேருந்து இறங்கி எல்லாமே வந்து எல்லாமே காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கால் காண்டாக்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து மேனேஜருன்னு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, எல்லாருமே மாற்றி மாற்றி கால் பண்ணுறாங்க. ஒரு 3 பேர் மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி போயாச்சு. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் வெறும் நம்ம எங்கள் டாக்குமெண்ட்ஸ், ஸ்டடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். ரெஸ்யூம்லேருந்து ஃபோட்டோலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். எதுவுமே சும்மா செக் கூட பண்ணல அவங்க. வாங்கினாங்க, சைன் போட்டாங்க. செட்டப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போகிற இண்டஸ்ட்ரி வழியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. பெங்களூர் ஃபுல்லாக மெஜஸ்டிக்கில் இறங்கி ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி தான். டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஆனால் அது ஆஃபீஸ் செட்டப் இல்லைன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல் ஆஃபீஸ் செட்டப்பில் வச்சுருக்காங்க. எல்லாமே சிஸ்டத்துலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. கேமராலேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. ஒர்க்காக தான் தெரியல, ஆனால் எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க. ஒரு லேடி தான் உட்காந்துருக்காங்க. அவங்க நல்லா தமிழ் பேசினாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க ஏதோ டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதில் சைன் போட சொன்னாங்க. சைன் போட்டு கொடுத்துட்டு, சரி ஓகே உங்களுக்கு நாளைக்கு மெயில் வரும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூனிஃபார்ம் ஐடி கார்டு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துலேயே பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். அதையும் சொல்லிடுறேன், அந்த இன்டர்வியூலே பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். 8,000 நாங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 8,000 பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன, 2 டேஸில் உங்களுக்கு மெயில் வந்துடும், நீங்கள் அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாம் கம்பெனி ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. நீங்கள் 1 வீக் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அவங்களே ஆட்டோவும் புக் பண்ணிட்டாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெஸ்ஸுக்கு வந்து அளவு எடுக்கணும்,
அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கம்பெனி கூட்டு போவோம். இங்கே இன்டர்வியூ முடிஞ்சோன்னே கம்பெனி கூட்டு போவோம். ட்ரெஸ்ஸுக்கெலாம் அளவு கொடுத்துட்டு கம்பெனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரி அப்போ ஆட்டோ புக் பண்ண உடனே நான் கம்பெனிக்கு தான் புக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ஏறினா இறக்கி விட்டது வந்து மெட்ரோ ஸ்டேஷனில். பாருங்கள், கம்பெனி கூட்டு போய் ட்ரெஸ் அளவு எடுக்கணும்னு சொன்னவங்க மெட்ரோ ஸ்டேஷனில் போய் இறக்கி விட்டாங்க. உடனே கால் பண்ண அவங்களுக்கு. உடனே கால் பண்ணோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ண போகிறதில்ல இல்லைல்ல, நீங்கள் 1 வீக் ஆகும்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். இனி அடுத்து அவங்களே வந்து ரேபிடோவில் புக் பண்ணுறாங்க. அந்த அட்ரஸ் என்னன்னு தெரியாது. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குனதுலேருந்து அவங்களே ஆட்டோக்காரங்க எல்லா ஆட்டோக்கிட்டையும் பேசி தான் நாங்கள் கூட்டுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. திருப்பியும் அவங்களே புக் பண்ணி ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் எங்கே போகிறது? சரி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் வாங்க, இங்கே வந்து நீங்கள் எங்கள் அக்காமடேஷனில் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் ஓகே. அப்புறம் 2 நாள் கழித்து ஆஃபர் லெட்டர் வரும்னு வெயிட் பண்ணி கடைசியில் எதுவுமே வரல. மெயிலும் வரல, ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் 10 நம்பர் 15 நம்பர்லேருந்து மாற்றி கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் கைஸ் நிறைய எத்தனை பேர் அப்போ ஏமாந்துருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜாப் போர்ட்டலில் ஃபேக்காக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஜாப் இருக்குதுன்னு போட்டுட்டு நம்ம அதில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா நம்மளை அவங்க அப்ரோச் பண்ணி நம்மளை நம்ப வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் செட்டப் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற மாதிரி நம்மளை ஒரு நம்ப வச்சு கூப்பிட்டு போயிட்டு நம்மகிட்ட காசை வாங்கிட்டு அவங்களே ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றி வச்சு சரி எனக்கு காசு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ட்ரெயின் ஏற்றி வச்சிடுறாங்க. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ஜாப் கிடைக்கிது, லக்கில் போகிறோம் அப்படின்னு நினச்சி எதுலேயுமே ஏமாந்துடாமல் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரித்து போயிருந்தேன்னா, என்ன தான் சொல்கிறேன், நானே என்னதுன்னு விசாரிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கேம்லேருந்து தப்பிச்சிருப்பேன். ஒரு ஆர்வ கோளாறில் உள்ளே போய் நான் மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லணும், நான் மாட்டிக்கிட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. என் கூட சேர்ந்து வந்ததுக்கு அவனையும் ஏமாற்றிட்டாங்க. டோட்டலாக 8000 வேஸ்ட் எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது, நிறைய ஏமாந்தாச்சு. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆன்லைனில் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். அவங்க வந்து யாருமே அந்த அமௌண்ட்டுன்றத வந்து ஸ்டார்டிங்கே கேட்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணணும். சில ஜாபுக்கெலாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலை. அந்த யூனிஃபார்ம் ஐடி கார்டெலாம் கேட்பாங்க. அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு கொடுங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.